ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் லவ் பிஏ சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மளிகை கடை டூர் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் குட்டி சொத்துன்னு சொல்லலாம். எங்கள் கடையை தான் சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவுமே 20,000-30,000 பேர் பார்க்குறீங்க. ஆனால் அதில் ஒரு 100 பேர் கூட லைக் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம சேனலை வந்து மேலே கொண்டு போகும், இன்னொருத்தவங்களுக்கு வீடியோவையும் கொண்டு போகும். நான் நிறைய வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன். ஆனால் அந்த நல்ல மனசு யாருக்குமே வரவே மாட்டேதில்லை. எனக்காக 14,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதில் லைக் பண்ணுறவங்க 30-20 பேர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி ஏழைங்களால் மேலே வர முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா செட் பண்ணியிருக்கோம். ஏரியாவில் ரொம்பவே திருட்டு போகும், ஸோ அதனால் கேமரா செட் பண்ணியிருக்கோம். டெலிஃபோன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பில் இருக்கும் கடைக்கு, ஸோ அது கண்டிப்பாக டெலிஃபோன் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் நிறைய துணி பவுடர், நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் சபீனா, ப்ளீச்சிங் பவுடர், சோடா மாவு, துணி துவைக்கிற சோடா மாவு, எறும்பு மருந்து, அந்த மாதிரி பொருள்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேஸ்ட்டு, வத்தி ஐட்டம்ஸு, சாமி ரூமுக்கு தேவையான வத்தி, பூஜை ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தேங்காய் எண்ணெய் பாட்டில்ஸ், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கடையில் இருக்கும். எதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது ரொம்பவே பணக்கார ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து எங்கள் கடையெல்லாம் வந்து எங்களை மாதிரி இருக்க ஏழைங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்களே. பெரிய பெரிய பொருள் வாங்கி வச்சாலும் வீணாகிடுது. அவங்க வந்து போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்டை விட 5 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் நம்ம மாதிரி ஷாப்பில் வாங்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் மீடியமான பொருள் தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஹார்பிக்கு, டெட்டாயிலு, பெனாயிலு, அதுக்கப்புறம் வினிகரு, நிறையா சோப்பு, இது எல்லாமே இந்த ரேக்கில் அடிக்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் மிளகு, சீரகெல்லாம் தனியாக வச்சுருக்கோம். அதே போல் காப்பித்தூள், டீத்தூளும் பிராண்டடான கம்பெனிஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது நல்லாவே இருந்து வாங்கினாலும் யாரும் வாங்க மாட்டுறாங்க. அப்புறம் இந்த ரேக்கில் ஃபுல்லாகவே ஜூஸ் வந்து சம்மர், இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் நல்லா விற்கும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா விற்காது. ஸோ மழை காலத்தில் ஜூஸ் எல்லாம் நாங்கள் ரொம்பவே கம்மி பண்ணிவிடுவோம். வெயில் காலத்தில் மட்டும்தான் ஜூஸ் எல்லாம் வாங்குவோம். டாட்டா குளுக்கோஸ், கோலி சோடா, அதுக்கப்புறம் பிராண்டடான நிறைய கம்பெனிஸ் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கோம். அது எல்லாமே தனித்தனி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான்வெஜ் தனியாக, வெஜ்ஜு தனியாக, அப்புறம் ஃப்ரை பண்ணுற மசாலாலாம் இருக்கும் பார்த்திங்களா, லெமன் சாதம், புளி சாதம், அந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து பிரித்து வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து கேட்கும்போது டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும். எல்லாமே கலந்து இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து காலியாகும் போது திரும்ப ப்ராடக்டை வாங்கவும் முடியாது, எடுத்து கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சரம் இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு பாக்கெட் கூட லாபம் வராது ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் பார்த்திங்கன்னா 9 ரூபா 40 பைசாவுக்கு போடுவாங்க. 60 பைசா லாபத்துக்கு தான் நம்ம விற்போமே. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக சேல்ஸ் பண்ணணும். வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம சேர்த்தாதான் அன்றாட லாபம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதை விட தண்டல் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கவனமாக மளிகை கடை வச்சுருந்தா நம்ம ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீக்காய் ஷாம்பெல்லாம் ஒரு சைடு தனியாக வச்சுருக்கேன். ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கடையில் நாங்கள் விற்கிறோம். எங்கள் கடை ப்ராடக்ட் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஊறுகாய் எல்லாமே வந்து வெயிலில் நல்லா விற்கும் இந்த பொருளுமே. அதனால் வெயிலில் அதிகமாக வாங்குவோம், மழை காலத்தில் வந்து கம்மியாக வாங்குவோம். அதுக்கப்புறம் நெய், எண்ணெய் பாக்கெட்ஸு இதெல்லாமே தனியாக வச்சுருக்கோம். துவரம்பருப்பு, சிறுபருப்பு, உளுந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 கிராம் பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோமே. அரை கிலோ கூட கடையில் வச்சுருக்க மாட்டோம். லூஸில் விற்போம். ஏன்னா லூஸில் வந்து கொஞ்சம் திடீர்னு கேட்டால் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பாக்கெட்டாக வச்சுட்டா அப்படியே நின்றுடும், ஸ்டாக் வந்து விற்காது. இது ரொம்ப குட்டி மளிகை கடை. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, பாதாம் பவுட்ரு, போன்விட்டா, ஹார்லிக்ஸு, பாயாசம் மிக்சரு, பாயாசம் சேமியா அதெல்லாம் ஒரு சைடு தொங்க விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது தான். தண்டல் மட்டுமே ஒரு நாளைக்கு வந்து 30,000 தாண்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது பத்தாதுன்னு ஒருத்தர்கிட்ட அப்படியே லம்பாக ஒரு அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா 10,000 கட்டணும். இதெல்லாம் பிச்சு மீறுற பொருள்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து எடுத்து வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும். அதை நம்ம எங்கேயாவது வேறு எங்கன்னா கொட்டிட்டோன்னா அதையும் விற்க முடியாமல் ஆகிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் லாபமும் போயிடும். அரிசி மூட்டையை தனியாக வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் மாவு, தயிர், பால் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்வெர்ட்டர் இருக்குது. அடிக்கடி இந்த ஏரியாவில் கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இங்கே எல்லாமே ஃபேன்சி பொருள்லாம் விற்கிறோம். ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் துணி துவைக்கிற நார், கயிறு, கிளிப்பு, துணி காய வைக்கிற கிளிப்பு, அந்த மாதிரி. இது உள்ள பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி பொருள் வந்து ரொம்பவே நிறைய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்திங்களா லூஸில் வந்து பருப்பு வகையெல்லாம் விற்கிறோம். முட்டைலாம் ஒரு சைடு தொங்க விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஷாம்பு, பாக்கு ஐட்டம்ஸ், இந்த அஜந்தா பாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறோம். அப்புறம் சிப்ஸு, இந்த 2 கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு காய்கறிகள்னு அப்படி இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய காய்கறி விற்றோம். இப்போ வந்து கடையில் சாமானியம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா கஸ்டமரும் கம்மியாயிட்டாங்க. அதனால தான் எங்கள் வீட்டு சூழ்நிலை இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பட்டை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தொங்க விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி சிப்ஸு, சாக்லேட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. லாலிபப்பு, ஜெம்ஸு அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் கேக்கு கூட இந்த 5 ரூபி 10 ரூபி கேக்கெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாய் வந்து டெய்லியுமே கடையில் இந்த மாதிரி அட்டை ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு போவார். பிஸ்கெட் எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். பாதாம் வந்து உள்ளே குடிச்சிட்டு பாட்டில் வந்து வெளியே இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து போகிற வரவங்களாம் தண்ணி தாக்கம் எடுக்கும். நான் வெளியே வந்து தண்ணி கேன் வந்து எப்பயுமே ஊற்றி வைப்போம். முன்னாடி எப்பயுமே சாக்லேட்ஸ் இருக்கும், பென் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பார்கோடு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மல்லிகை கடை. தொடப்பம் வந்து சைடில் விற்றுட்ருக்கோம். ஸ்டிக்கு, மாப்பு, அதுக்கப்புறம் வீடு மேட்டு, இது எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி சின்ன தொழில் செய்கிறவங்களையும் பெரிய லெவலுக்கு கொண்டு வாங்க.